உங்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு ரெசிபி சொல்லி கொடுக்க போகிறோம். அது பேர் கீரை வடை. ரெண்டே 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, உப்பு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நல்லா உருட்டி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருக்கேன். இந்த பூரிக்கு மேலே போடுறதுக்கு அந்த பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கணேஷ்குமார் பாண்டுரங்கன். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு ரெசிபி சொல்லி கொடுக்க போகிறோம். அது பேர் கீரை வடை. முள்ளு முருங்கை கீரையை போட்டு அந்த கீரை வடை எப்படி செய்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கீரை வடையினால் சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன நன்மைகள். இப்போ நமக்கு மொத்தம் 4 வகையான காலங்கள் இருக்குது. அந்த 4 காலத்தில் குளிர்காலம், மழைக்காலம். இந்த குளிர்காலம், மழைக்காலத்தில் நம்ம என்ன மாதிரி நோய்கள் வரும்னா, மெயின் அந்த சளி பிரச்சனை வரும், இருமல் பிரச்சனை வரும். இந்த சளி இருமலை எப்படி போக்குறது? அந்த சளி இருமலை போக்குறதுக்கு இது நம்முடைய முன்னோர்கள் இது வீட்டு வைத்தியம் மாதிரி சுவைக்கு சுவையாகவும் இருக்கும், உடம்புக்கு நல்லதும் கூட. அப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கல்யாண முருங்கை, இதை கல்யாண முருங்கைன்னு சொல்லுவாங்க, முள்ளு முருங்கை இலைன்னு சொல்லுவாங்க. இப்போ இதையும் இட்லி அரிசியும் போட்டு மாவாட்டி அதில் உங்களுக்கு வடை மாதிரியோ பூரி மாதிரியோ உங்களுக்கு அது நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இது சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிட்லாம். இது எதுக்கு சாப்பிட்றோம்னா, நம்மளுடைய கபம்னா அந்த நெஞ்சு சளி, இருமல், இதுக்கு இது ரொம்ப நல்லது. அதுபோல் இதில் மிளகு வேறு சேர்க்குறோம். நம்ம மிளகை எப்படியா செஞ்சு கொடுத்தாலும் அதை சாப்பிட்றப்ப அதை துப்பிடுறாங்க. இதை நம்ம போட்டு அரைச்சி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அது அவங்களுக்கு உடம்புல போய் சேரும். அது மூலமாக நமக்கு இந்த சளி இருமல்லேருந்து அந்த வியாதி, அந்த நோயிலேருந்து நம்ம வெளியில் வரலாம். அதுக்காக தான் இதை செய்கிறோம். வாங்க இதை எப்படி உங்களுக்கு சுவையாக செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப கம்மியான பொருட்கள் தான், வெறும் 4 பொருட்கள் தான். அதை வச்சு இது செஞ்சேன். அதுபோல் இந்த முள்ளு முருங்கை கீரை வடை, இந்த கீரை வடை இல்லை இந்த முள்ளு முருங்கை பூரி இதை சொல்லுவாங்க. இந்த கீரை வடை செய்கிறதுக்கு அதுக்கு மேலே ஒரு பொடி மாதிரி ஒன்று போடுவாங்க. அதை இட்லி பொடின்னு சொல்ல முடியாது, பருப்பு பொடின்னு சொல்ல முடியாது. இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக செய்கிறது தான். அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லிடுறேன். மொத்தம் அப்போ நம்ம பூரியும் செஞ்சுட்டு அந்த பொடியை அதுக்கு மேலே நல்லா தூவி விட்டு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது, சுவைக்கு சுவையாகவும் இருக்கும், உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்ப்போம் வாங்க. கல்யாண முருங்கை இலை, இதை கல்யாண முருங்கைன்னு சொல்லுவாங்க, முள்ளு முருங்கைன்னு சொல்லுவாங்க. இந்த இலையை பார்த்திங்கன்னா இப்போ தான் மரத்துலேருந்து பிடிங்கிட்டு வந்திருக்கிறோம். இந்த மரத்துலேருந்து பிடிங்கிட்டு வந்த இலைகளை நம்ம பயன்படுத்தணும். இந்த மரத்தில் முள்ளாக இருக்கும், அதனால் பிடுங்குறப்ப இந்த இலைகளை பறிக்கிறப்ப கவனமாக பறிக்கணும். இந்த இலையை பறிக்கிற முக்கியம் இல்லை. இந்த இலைகளை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிருமி தாக்கிய இலைகள் இருக்கும், நோய் தொற்று உள்ள கீரைகள் இருக்கும், பழுப்பு கீரைகள் இருக்கும், பழுப்பு இலைகள், அதை மட்டும் பிரித்து எடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ பூச்சி கடிச்ச மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இலையெல்லாம் தயவுசெய்து பயன்படுத்தாதீங்க. பார்த்தீங்களா, இது பூச்சி அரிச்சிருக்குது, இந்த மாதிரிலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ நோய் தொற்று உள்ள இலைகள் மாதிரி இருக்குது. இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாம் சும்மா உங்களுக்கு வீடியோக்காக காட்டுறதுக்காண்டி எடுத்து வச்சோம். நாங்கள் மரத்துலேருந்து எடுத்துட்டு வரும்போது இந்த மாதிரி நோய் தாக்கிய இலைகள், கிருமி தொற்று உள்ள இலைகள் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. இது இந்த இலையை ஆயிறது ரொம்ப கஷ்டமான வேலையில். இப்படி எடுத்துகிட்டு வரோம்ல, இதை இப்படி 2ஆக மடிக்கணும். பேப்பர் மடிக்கிற மாதிரி மடிச்சுட்டு இதை மட்டும் இப்படி பிச்சு எடுத்துடணும். அவ்வளோதான், வந்துருச்சு. பார்த்தீங்களா, இதை பிச்சு எடுத்துடணும். இது சூத்த இது தேவையில்லாத இலை, அதனால் இதை நம்ம குப்பையில் போட்டுருவோம். இந்த காம்பை மட்டும் நம்ம கையிலே பிச்சு எடுத்துலாம். பிச்சு எடுத்துகிட்டு இதை 2-3 தடவை தண்ணியில் அலசி நல்லா நீட்டாக எடுத்து வச்சுருக்கோம். பார்த்தீங்களா, இந்த இலைகள்லாம் எந்த குறைபாடும் இல்லாத இலைகள். ஏன்னா இது மருத்துவ குணத்துக்கு சாப்பிட்றதுனால நல்ல இலைகளை மட்டும் பயன்படுத்துகிற மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளோதான். ரெண்டாவது, இதுக்கு 1/2 கிலோ இட்லி அரிசி. இந்த 1/2 கிலோ இட்லி அரிசியை நல்லா 2-3 தடவை கழுவி 3 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு தண்ணியை எடுத்து வைக்கணும். மூணாவது, இது அரைக்கிறதுக்கு தேவையான மிளகு சும்மா 2 டீஸ்பூன், அதாவது ஒரு 15-லேருந்து ஒரு 20 கிராம் வரைக்கும் போதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு, அப்புறம் தேவையான அளவு உப்பு. அந்த கீரை வடைக்கு மேலே போடுறதுக்கு பொடி செய்யணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பொடி செய்ய தேவையான பொருட்கள் 100 கிராம் மட்டும் எடுத்துக்கோங்க. பொரிகடலை, உளுந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போதும். 8-10 மிளகாய் மட்டும் போட்டால் போதும். காஞ்ச மிளகாய் இந்த காம்பு எடுத்துகிட்டு போட்டு வச்சுருக்கேன். காஞ்ச போன கருவேப்பிலை. அப்புறம் மெயினாக நம்மளுடைய அலமு அக்மார்க்
கட்டி பெருங்காயத்தூள், கட்டி பெருங்காயம். இந்த பெருங்காயத்தில் சும்மா ஒரு 4லேருந்து 5 கட்டிகள் மட்டும் போதும். ஒரு கட்டி 1 கிராம் தான் இருக்கும். அப்போ 5 கட்டி 5 கிராம் இல்லை 8 கிராம் இவ்வளோ தான் இருக்கும். இது அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதுக்கு வந்து உப்பு நிறைய தேவைப்படாது. சும்மா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இல்லை ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். இப்போ நம்ம 1/2 கிலோ அரிசி நம்ம கழுவி நல்லா ஊற வச்சுருக்கிறோம் 3லேருந்து 5 மணி நேரம் வரைக்கும். இப்போ இதை நம்ம அரைச்சிடலாம். முதல் நம்ம அந்த ஊற வச்ச அரிசியை நம்ம போட்டாச்சு. இப்போ இந்த கல்யாண முருங்கையிலே அந்த காம்பை நீக்கி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி இதில் போட போகிறோம். ஜஸ்ட் ஒரு 20லேருந்து 25 இலை போதும். நிறையா போட்டால் நல்லா இருக்காது. 20லேருந்து 25 இலை இதை போட்டுரும். 2 ஸ்பூன் மிளகு மட்டும் போட்டால் போதும். ஊடலை இதை ரொம்ப கெட்டியாக ஆட்டணும். அதனால் தண்ணி அளவாக தண்ணி தெளித்து தான் ஆட்டணும். கொஞ்சமாக ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம அரிசியும் அந்த முள்ளு முருங்கை கீரையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு வந்திருக்குது. கொஞ்சம் எவ்வளோ கிட்டி அரைச்சிருக்கிறேன்னு பாருங்கள். சும்மா தண்ணியை தெளித்து தான் நம்ம அரைச்சிருக்கிறோம். இருந்தாலும் கொஞ்சம் கையில் ஒட்ட மாட்டேங்குது. இருந்தாலும் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா சும்மா ஒரு 2 ஸ்பூன் பச்சரிசி மாவும் கொஞ்சோண்டு உப்பையும் போட்டு பிசைஞ்சு தட்டி வடையாக போட்டு எடுக்க வேண்டியது தான். வாங்க பார்ப்போம். இப்போ வந்து நல்லா வச்சுட்டோம். இப்போ இதில் கொஞ்சமாக 2 ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு சேர்க்கணும். நான் ரொம்ப நல்லா கெட்டியாக அரைச்சிருக்கிறேன். கையில் அரைக்க முடியாது. ஒரு சிலருக்கு கிரைண்டரில் அவ்வளோ கெட்டியாக அரைக்க முடியாது, தண்ணி கூடிரும். அதனால் இப்போ நம்ம அரைச்சிட்டோம். இந்த பாருங்கள், இதுவே நல்லா கையில் ஒட்டவே இல்லை. பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை. இருந்தாலும் சும்மா ஒரு 2 ஸ்பூன் பச்சரிசி மாவும் தூள் உப்பு கொஞ்சமாக போட்டு ஒரு 2 நிமிஷம் பிசைஞ்சு பூரி போட்டுற வேண்டியது தான். இந்த 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு. இதுக்கு உப்பு நிறையா போடக்கூடாது. உப்பு வந்து அரை டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இதை 2 நிமிஷம் பிசைய வேண்டியது தான். இதில் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை, எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை, சோடா உப்பு எதுவுமே போடக்கூடாது, போடவும் தேவையே கிடையாது. நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். நல்லா அந்த கையை போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊறினா போதும். 10 நிமிஷம் ஊறின பின்னாடி நம்ம அப்படியே போட ஆரம்பிச்சிட வேண்டியது. பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சா? பாருங்கள், சப்பாத்தி மாவு மாதிரி வந்துருச்சு. நல்லா பிசைஞ்சு விட்டு உப்பு பச்சரிசி மாவு எல்லாம் ஒன்றா வர்ற மாதிரி இதை சேர்ந்தாச்சு. கையில் நம்ம கொஞ்சம் கூட துளி அளவு கூட இதில் எண்ணெய் நம்ம சேர்க்கவே இல்லை. நல்லா உருட்டி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அப்புறம் நம்ம பூரி போடலாம். அவ்வளோதான். இந்த பூரிக்கு மேலே போடுறதுக்கு அந்த பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். முதல் இந்த பொடி செய்கிறதுக்கு 2 டீஸ்பூன் உளுந்து, இதை லைட்டாக ஃப்ரை பண்ணணும். இந்த உளுந்து வர ஆரம்பிச்சிருச்சு. சும்மா 2 டீஸ்பூன் தான் போட்டிருக்குறோம். 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வெறும் சட்டியில் ஒரு சொட்டு எண்ணெய் கூட விடாமல் நல்லா ஃப்ரை பண்ணாலே போதுமானது தான். இந்த இப்படி சத்தம் வரும். உளுந்து வாடை வந்துருச்சு. இதுவே போதுமானது தான். இதுக்கு சும்மா ஒரு 6 காஞ்ச மிளகா, 1 2 3 4 5 6 6லேருந்து 10 மிளகா. நான் 10 போட்டிருக்கேன். நீங்கள் 6 காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடையோ குறையோ வச்சுக்கலாம். இதே ஜஸ்ட்டு சும்மா ஒரு 30 செகண்ட் லோ ஃப்ளேமில் லைட்டாக வச்சு வறுத்தா போதும். இதை இப்போ வறுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா, இதை வறுத்துட்டே இருக்கும்போது இதோட சும்மா ஒரு கைப்பிடி காஞ்ச கருவேப்பிலை, ஒரே ஒரு கைப்பிடி, இந்த பாருங்கள் காஞ்ச கருவேப்பிலை, இதையும் கொஞ்சம் போட்டு இந்த மிளகாயோடையே போட்டு இது பண்ணலாம் லேசாக. அவ்வளோதான். இதை போட்டுட்டு இது ஏற்கனவே பொரிகடலை தான். பாருங்கள், ஒரு கைப்பிடி 2 கைப்பிடி, கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 75 கிராம் வரைக்கும் தான் இந்த பொரிகடலை இருக்கும். இதையும் போட்டு லேசாக இது பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போ அந்த பார்த்திங்கன்னா மிளகாயோட வாடை வருது, கருவேப்பிலையோட வாடை வருது, பொரிகடலை வறுத்தது தான். இருந்தால் லேசாக அதை ஹீட் பண்ணி போகிறோம். தனியாக ஒரு தட்டில் இப்படி மாற்றி வச்சுருங்க. நீங்கள் இதை மாற்றிட்டு இப்போ இதுக்கு தேவையான ஒரு 4 கட்டி பெருங்காயத்தை எப்படி வறுக்கணும்னு பார்க்கலாம். இது வந்து போட்டிருக்கோம். இது 1 2 3 4லேருந்து 5 கட்டி பெருங்காயம் மட்டும் போடணும். இப்போ இந்த கட்டி பெருங்காயத்துக்கு வெறும் பெருங்காயத்தை போட்டுட்டு சும்மா லேசாக ஒரே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எதுக்குன்னா இது அப்படின்னா தான் ஃப்ரை ஆகும், அதுக்காக தான். அரை டேபிள் ஸ்பூன், இதுக்கு மேலே நிறைய ஊற்ற வேண்டாம். இதை போட்டுட்டு இதை குறைச்ச தீயில், முதல் நம்ம பெருங்காயம் போடுறப்ப எண்ணெய் நிறத்தில் இருந்துச்சு, இப்போ எண்ணெய் நிறத்தில் இருக்குன்னு பாருங்கள். இதை போட்டால் அதான் இந்த கட்டி பெருங்காயத்தை பொறுத்த வரைக்கும் திறந்து பார்த்தா வாடை கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் இது வறுக்கிறப்ப அந்த வாடை, இப்போ தான் அந்த பெருங்காயத்தோட வாடை உள்ளேருந்து வெளியில் வருது. ஜஸ்ட் ஒரு 4லேருந்து 5 தான் போட்டிருக்கோம். இல்லை நீங்கள் ஒன்று கம்மியாக கூட போடுற மாதிரி கூட போட்டுக்கலாம். நான் 5 போட்டிருக்கிறேன், நீங்கள் 4 போட்டால் கூட போதுமானது தான்.
4 பெருங்காயம் போட்டு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் 30 செகண்ட் தான் வறுத்துருக்குறோம். அதுவும் லோ ஃப்ளேமில் வறுத்தாச்சு. பெருங்காயம் வறுக்கிறப்ப நல்லா வாட மணமாக இருக்குது. இந்த பொடிக்கு மனம் சேர்க்குறதே இந்த பெருங்காயம் தான். இப்போயும் இதோட போட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சும்மா நான் 1/2 டேபிள் ஸ்பூன், இதுக்கு உப்பு நிறையா இழுக்காது, அதனால் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன். உப்பு வேணும்னா உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3/4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போடலாம். அவ்வளோ. இப்போ இதை நல்லா மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இதுக்கு மேலே போட வேண்டிய பவுடர் ரெடி. கீரை வடைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நம்ம அரைச்சி பச்சரிசி மாவை போட்டு கலந்து வச்சாச்சு. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஒரு காட்டன் கிளாத்தில் தண்ணியில் நினச்சி அதை புழிஞ்சு அதில் தட்டி தட்டி போட்டு நம்ம எடுக்க வேண்டியதான். அவ்வளோதான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். இப்படி கொஞ்சமாக பிச்சு பாருங்கள். இதில் எண்ணெயோ சோடா உப்போ எதுவுமே போடலை, மைதா மாவு கூட எதுவும் போடலை. இப்படி சின்ன சின்னதாக உருட்டி விரிசல் இல்லாமல் இப்படி உருட்டி உருட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி 2 கையில் நல்லா உருட்டி எந்த ஒரு விரிசல் இல்லாமல் இப்படி போட்டு போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப சின்னதாகவும் போடாமல் ரொம்ப பெருசாகவும் போடாமல் நிதானமாக இந்த குலோப் ஜாமுனுக்கு செய்கிற மாதிரி ஒரு உருண்டை சுமார் ஒரு 20 கிராம் இருக்கிற மாதிரி எடுத்து இப்படி உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுடைய மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக இப்படி உருட்டி வச்சுக்கிட்டாச்சு. போட்ட 1/2 கிலோ மாவுக்கு கிட்டத்தட்ட 20லேருந்து 25 உருண்டைகள் வரைக்கும் வந்திருக்கு. காட்டன் கிளாத்தில் தண்ணியை நினச்சி அதை உதறி அதில் இப்போ ஒன்றா போட்டுடலாம். இப்போ இந்த ஈரம் காய காய நம்ம திருப்பி தண்ணியில் முக்கி பிழிஞ்சு தான் போடணும். நல்லா இந்த ஒரு காட்டன் கிளாத்தில் தண்ணியை தெளித்து தண்ணியை உதறிடுங்க. இப்போ ஒரு உருண்டையை எடுத்து தட்டி போட வேண்டியது தான். எப்போவுமே நடுவில் வந்து தட்ட ஆரம்பிங்க, அப்புறம் சுற்றி தட்டுங்க. தட்டும்போது பொறுமையாக தட்டுங்க. ரொம்ப லேசாகவும் தட்ட வேண்டாம், கனமாகவும் தட்ட வேண்டாம். நிதானமாக தட்டுங்க. ரொம்ப லேசாக தட்டினாலும் நல்லா இருக்காது, கனமாக தட்டினாலும் நல்லா இருக்காது. நிதானமாக தட்டிட்டு விரிசல் இல்லாமல் தட்டிட்டு சுற்றி தட்டிடுங்க. பார்த்தீங்களா, வந்துருச்சா? இப்போ இதை போட்டு எடுக்க வேண்டியது. இந்த ஒவ்வொன்றா தட்டி ரொம்ப லேசாகவும் தட்ட வேண்டாம், கனமாகவும் தட்ட வேண்டாம். நீங்கள் ரொம்ப லேசாக தட்டினீங்கன்னா முறுக்கு மாதிரி போயிடும். கனமாக தட்டினீங்கன்னா இப்படி உப்பி வராது, உள்ள மாவாக இருக்கும். ஆனால் நிதானமாக தட்டி ஆரம்பத்தில் உங்களுக்கு சரியாக வராது, அது போக போக தான் வரும். ஒரு 2-3 தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா 4வது தடவை நல்லா வரும். பார்த்தீங்களா, எதுவுமே போடல, ஆனால் நல்லா உப்பி வரும். இப்போ நான் போட்டது அப்படி லேசாக ஜென்டில் 2 தடவை அமுக்கி விட்டால் மட்டும் போதும். அதுவாகவே தன்னால் உங்களுக்கு புஷ்ஷன் மேலே வந்துடும். அதுவாகவே வந்துருச்சு பாருங்கள். அது நல்லா ஒரு பக்கம் வந்த உடனே அடுத்த பக்கம் மாற்றி போடணும். இது ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா அது மாதிரி வராது. அதனால் இந்த ஒரு வளையலோட சைஸ் 3.5 to 4 சென்டிமீட்டர் ரேடியஸ் அப்படி போட்டாலே போதும். இந்த முழுமுருங்கை கீரை சாப்பிட்றதுனால உங்களுக்கு இந்த சளி பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு நல்லது. அப்புறம் இந்த இருமல் வராமல் இருக்கும், சளி வராமல் இருக்கும். இது சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் விரும்பி கொடுக்கலாம், அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது இப்போ எல்லா பொரியும் நம்ம போட்டு முடிச்சாச்சு. வாங்க இது எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பூரி எடுத்து வச்சு இதை நம்ம இந்த செஞ்சு வச்ச பொடி இப்படி லேசாக மேலாப்பில் இப்படி போட்டு இப்போ இதை நீங்கள் சாப்பிட தயார். நல்லா வெந்திருக்கு. அந்த பெருங்காயத்தோட மனம், அந்த இட்லி பொடியோட மனம், இந்த முருங்கையோட மனம் எல்லாம் சேர்ந்து சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்குது. இந்த பொடி ரொம்ப நல்லா இருக்குது, இதுவும் நல்லா இருக்குது. அதனால் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் சாப்பிட்டு பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக பகிர்ந்துக்கணும். நன்றி, வணக்கம். நான் மதுரையிலேருந்து பேசுகிறோம். எங்கள் கம்பெனி பேர் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். நாங்கள் வந்து கடந்த 10-15 வருஷமாக நாங்கள் பெருங்காயம் நல்ல முறையில் தயாரித்து உள்ளூர்லேயும் விற்றுக்கிட்டு இருக்கோம், வெளியூர்லேயும் வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறோம். ஃபாரினுக்கும் போயிட்டுருக்குது. மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா எல்லா ஊருக்கும் எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்குது. நாங்கள் அக்மார்க் தர சான்றிதழ் பெற்ற பெருங்காயத்தை நல்ல முறையாக தயாரித்து இது பண்ணிகிட்ருக்குறோம். உங்களுக்கு தேவைன்னா இந்த பெருங்காயத்துக்கு வேணும்னா நாங்கள் சொல்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நாங்களே உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம். ஃபோன் நம்பர் 9677779456. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணால் போதும், இல்லை வாட்ஸ்அப் பண்ணால் போதும். எங்கள் உலகத்தில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் எங்களால் அனுப்பி வைக்க முடியும். நம்ம பெருங்காயம் எந்த ஒரு கலப்படம் இல்லாமல்
அக்மார்க் தர சான்றிதழோடு இருக்குது. அதனால் நீங்கள் இதை வாங்கி பயன்படுற மாதிரி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் எங்ககிட்ட மொத்தம் 4 வகையான பெருங்காயம் இருக்குது. ஒன்று வந்து தூள் பெருங்காயம், 2வது கட்டி பெருங்காயம், 3வது பார்த்தா பெருங்காய குருணை, அதை பொங்கல் பெருங்காயம்னு சொல்லுவாங்க. 4வது பால் பெருங்காயம். இந்த பால் பெருங்காயம் வந்து மருத்துவத்துக்கும் பயன்படுத்துவாங்க, சமையலுக்கும் பயன்படுத்துவாங்க. அந்த 4 பெருங்காயத்தையும் அவங்கவுங்க தேவைக்கு ஏற்றப்ப வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம்மளுடைய பெருங்காயத்தில் நம்ம மைதா கலக்கிறதுல சுத்தமான கோதுமை மாவு மட்டும் கலந்து பண்ணுறோம். அதில் பயன்படுத்தக்கூடிய கடுகு எண்ணெயிலேருந்து எல்லாமே அக்மார்க் தர சான்றிதழ் பெற்ற பொருட்களை தான் கலந்து தயார் பண்ணுறோம். எல்லா பொருளும் தரமான பொருள், முதல் தரமான பொருளை வச்சு தான் நாங்கள் தயாரித்து நாங்கள் விற்கிறோம். அதனால் எல்லோரும் எங்களுக்கு இதை வாங்கி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.